இன்றைக்கி சரியான சம்பவம். ஒரு 5 மீன் அடித்தோம் மொத்தமாக. பெக்ஸோ ஃப்ராக் வந்து ஒரு 850 கிராம் உள்ள ஒரு மீன் ஃபுல்லாகவே முழுங்கிருச்சு ஃபுல்லாகவே. ஆனால் அது எப்படி வெளியில் எடுத்தோம்னு இந்த வீடியோ கடைசியில் வரைக்கும் பாருங்கள். ஸ்ட்ரைக்கு சரியான ஸ்ட்ரைக்கு. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 கிலோ இருக்கும். இந்த தாய் ஃப்ராக்கு ஜீவன் டேக்கிள்ஸில் வாங்கின தாய் ஃப்ராக்கில் அடிச்சிருக்கு. நாட்டு விரால். ரெண்டாவது மீன். இது கொஞ்சம் சைஸு சின்னது தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-350 வரும். இதுவும் அதே தான், தாய் ஃப்ராக்கில் அடிச்சிருக்கு பாருங்கள். செம்ம ஸ்ட்ரைக்கு. ஊக்கப் பாருங்கள், எப்படி லேசாக தான் வாய் வச்சிச்சு, அப்படியே ஊக்கப் ஆயிடுச்சு. எடுக்க யாரும் இல்லை, அதான் நம்ம எடுக்கிறோம் பாருங்கள். 3வது மீன் சரியான சைஸு. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 கிலோ பக்கத்தில் இருக்கும். பார்த்துக்கோங்க சைஸை பாருங்கள். ராடே வளையுது, தூக்க முடியல. உடஞ்சிச்சுன்னா பிரச்சனை. 1 கிலோ இருக்கும் மீன். பார்த்துக்கோங்க சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே தான் ஊக்க பாருங்கள், எப்படி லேசாக தான் அடிக்கி. இருவா தம்பி, கலட்டுறேன்டா அவனே. 4வது மீன் சரியான பெருசு. 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும், பெரிய மீன். சரியான பெருசு பாருங்கள். மண்டையே 5 விரல் தண்டி இருக்குது பாருங்கள். ஒத்த கைட்டு பிடிக்கும். சரியான பெருசு. ஊக்கு தவளை வாய்க்குள்ளே போயிடுச்சு. 1 கிலோ இருக்குங்களா? ஏய், இது தூக்கவே முடியலண்ணே. 1 கிலோ இருக்கும். இது நல்லா பெரிய மீனாக தானே இருக்குது. 3/4 கிலோ இருக்குமா? 900 வரும்ண்ணா. ஆனால் சைஸு ஒரு கையாவில் இருக்கும். உங்களுக்கு எப்படி மனுஷங்களா? இருவா உடச்சிட்டாங்க. ஒட்டச்சண்டை 2 வசம் விழுவும் என்கிட்ட. $850 இருக்கு. 3/4 கிலோ இருக்கு. 850. 3/4 கிலோ இருக்கு. 3/4 கிலோ. வவுத்துக்குள்ளே போயிருச்சு. அது உள்ள மீன் முள்ள ஃபுல்லாக முழுங்கிருச்சு. கக்குனா எப்படி கக்கும்? ஃப்ராக் இப்போ வவுத்துக்குள்ளே இருக்குது. ஃப்ராக்கை மட்டும் டேமேஜ் இல்லாமல் எடுத்துரு. கைட்டு ஃப்ராக்கை நூல் அப்படி எடு. எப்படி உள்ளே போய் இருந்துருக்கு பாரு. கொண்டா என்ன ஃப்ராக் இது? பெக்ஸோவோடைய ஃபைட்டர்.